குளத்துக்கு பக்கம் இவ்வளோ குப்பையா? இந்த நிலவரம் இப்படி தான் இருக்குது. அப்படி முங்கால பக்கம் பார்க்கணும். பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம். இந்த வாய்க்கால் மூலமாக தான் போகுது. இங்கே ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் கிளிநொச்சி இரணைமேடு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இரணைமேடு குளத்தை எல்லோரும் பார்க்க வச்சுருக்கீங்க. ஆனால் இரணைமேடு குளத்தில் மட்டும் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இடத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரணைமேடு குளத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான தொட்டி ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 குழாய் மூலமாக நீர் வருது. இப்போ நான் வீடியோ முன்பக்கம் போட்டு காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மோட்டார்கள் பொருத்தப்பட்டு அந்த மோட்டார்கள் மூலமாக கீழே வாய்க்காலில் இருக்க நீரை மேலே இருக்க இந்த தொட்டிக்கு பாரிய குழாய்கள் மூலமாக கொண்டு வரப்படுது. இதில் நீங்கள் அந்த குழாயை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தொட்டியில் இருக்கிற நீர் வாய்க்கால் மூலமாக திருவையாறு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கான நீர் வழங்கப்படுது. எவ்வளோ ஒரு பெரிய பள்ளத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போது வேலை நடந்து கொண்டிருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மண் சரிவு ஏற்பட்ட மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளத்துலேருந்து வர நீர் இதுதான். இங்கே இரணைமேடு குளத்திலேருந்து ஒரு பெரிய வாய்க்கால் மூலமாக வர்ற நீர் எந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீர் வற்றி இருக்கிறதுனால தாழ்வாக இருக்குது. இனி மழை காலம், இன்னும் 1 மாத காலத்தில் இது முழுமையாக நீர் நிரம்பிடும். முழுமையாக நீர் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டத்துக்கு நீர் வந்து இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு மாதத்தில் பார்க்கலாம் இந்த இடத்துல. இது ஒரு பெரிய கலிங்க தொட்டி. இது உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன். இன்றைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. அப்படியே முங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் முங்கால பெரிய வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. இதில் பாருங்க, இதில் கல்வெளி அமைப்பதற்கான வேலை திட்டம் தான் நடக்குது. ஓகே, இரணைமேடு நீர் குளத்திலிருந்து வர பிரதானமாக வழங்கப்படுற இடம் இதுதான். இந்த வாய்க்கால் மூலமாக தான் போகுது. இங்கே தான் பெரிய மோட்டார்கள்லாம் பொருத்தப்பட்டு இங்கே இருக்கிற நீர் பாருங்கள் மேலே இந்த தொட்டிக்கு கொண்டு செல்லப்படுது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த தொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இரணைமேடு குளத்துக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி உணவகம் இருக்குது. கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வர்ற சந்தர்ப்பத்தில் இங்கே திறந்திருக்கும். வந்தால் நல்லா சாப்பிட்டு போகலாம். இன்றைக்கு மூடி இருக்குது. இந்த பாதைக்கு பேர் வாய்க்கால் வீதியா. வாய்க்கால் வீதி, இதுதான் இந்த வாய்க்கால் வீதி. இதில் ஒரு எச்சரிக்கை பலகையும் போட்டிருக்கிறாங்க. நோ ஃபிஷிங், மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு கீழே எல்லாம் யாருக்கும் போக முடியாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா பெரிய தொட்டி மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இதுலேயும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது நினைக்கிறேன். இதில் வேலை திட்டம் நினைக்கிறேன். தொட்டியா என்னென்றே தெரியல, சரியாக பிடிச்சிக்கிறது.
இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னா அந்த பிரதான வாய்க்கால் தொட்டி இங்கே தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான மாடலில் கட்டியிருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 பெரிய தூண்கள் போடப்பட்டு இந்த தொட்டி கட்டப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ மேலே போய் பார்க்கலாம் இந்த தொட்டி எப்படி இருக்குமெண்டு. இரண்டமட குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 1 மாத கால பகுதியில் நீரெல்லாம் நிரம்பி வான் பாய ஆரம்பிக்கும். அந்த நேரம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறது வழக்கம். ஸோ இனி வரவங்க மறக்காமல் இந்த தொட்டியையும் பார்த்துட்டு போயிருங்க. பாருங்கள், இதுதான் ஒரு டிசைனை தான் கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல. இதுதான் அந்த தொட்டி. அடியும் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் தொட்டிக்கு மேல் பகுதிக்கு போய் பார்க்கலாம். இதில் மேலே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கட்டெல்லாம் இருக்குது. ஓகே, இதில் தான் நாங்கள் ஏறி போக போகிறோம். மழை காலம்னால இனி ரெயின் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். தொட்டிக்கு மேற்புறத்தில் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கால்வாய் உண்டு, அது ஆழமான கால்வாய். அப்படியே இங்கால பார்த்தோம்னா இப்படி இருக்கு. இதுக்குள்ளே எவ்வளோ ஆழத்துக்கு நீர் வரும்னு தெரியுது. இந்த இடத்துல அளவுகளும் போடப்பட்டிருக்கு. 1 2 அடி, 2 3 அடிக்கு நீர் இந்த இடத்துல வரும் போல. இதுக்கு மேலே வந்துட்டால் கிழவு. ஓகே, இப்போ நாங்கள் வாய்க்கால் ஒருக்கா போய் பார்க்கலாம். அப்படி டிசைனாக கட்டியிருக்கிறாங்க. அப்படியே இந்தாலையும் அதே மாதிரி சமச்சீராக இருக்க இருக்கிறோம். இங்கே பார்க்கையில் அங்கே குளம்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும். இரணைமடு குளம் அங்கே இருக்குது. இதில் நல்ல பெரிய பள்ளம், விழுந்தால் ஒரு ஆபத்து தான். இந்த இடத்துல அதிக மதுபான போத்தர்கள் உயர்தர போத்தர்கள் தான் இருக்கலாம். நான் தொட்டிக்கு மேலே நிற்கிறேன். இந்த இடத்துல வயல் வேலை செய்துட்டு விவசாயிகள் போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்து தொட்டியை முழுத்தவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் என்னென்னா பெரிய ஆழம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இறங்கி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இங்கால ஒரு பாதை, இங்காலையும் ஒரு பாதை போகுது. ஓகே, பெரும்பாலும் இந்த இடத்த நிறைய பேர் காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்காம மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படி டிசைனாக கட்டியிருக்காங்க. அப்படியே இங்காலையும் அதே மாதிரி சமச்சீராக இருக்க இருக்கிறோம். இங்கே பார்க்கையில் அங்கே குளம்லாம் பார்க்கக்கூடியா இருக்கும். இரணைமடு குளம் அங்கே இருக்குது. இதில் நல்ல பெரிய பள்ளம் விழுந்தால் ஒரு ஆபத்து தான். இந்த இடத்துல அதிக மதுபான போத்தல்கள் நடக்கும். உயர்தர போத்தல்கள் தான் இருக்கலாம். கொஞ்சம் மறைவான இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்து கட்டியை முடித்தவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் என்னென்னா பெரிய ஆழம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இறங்கி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உங்களால் ஒரு பாதை, இங்காலையும் ஒரு பாதை போகுது. ஓகே, பெரும்பாலும் இந்த இடத்த நிறைய பேர் காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்காம மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வாய்க்காலுக்குள்ளே இறங்கி போய் பார்க்க போகிறோம். இறங்கக்கூடிய வசதியெலாம் வந்துருக்கு இந்த இடத்துல. ஓகே, வாய்க்காலில் இறங்கிட்டேன். பாருங்க. ஓகே, இது பெரிய ஆழம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆழம்தான், பெரிய ஆழம் இல்லை, ஆனால் சேறு இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் சாய்பா கட்டப்பட்டிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இரணைமடுக்கு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தொட்டியை தான் இன்றைக்கி காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. ஸோ அவர்கள் இனி இரணைமடு குளம் பக்கம் வரும்போது கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க. நல்ல ஒரு அருமையான இடம், கவனமாக வாங்க. மேலே ஏறுறது கவனம், அடுத்து இதுக்குள்ளே இறங்குறதும் கவனம். வாய்க்காலில் தண்ணி போய் கொண்டிருக்கும் போது வந்தால் குளிச்சுட்டும் போகலாம். அப்படி ஒரு அருமையான இடத்தை தான் காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்தை நோக்கி போக போகிறோம். இரணைமடு குளம், இது வழியால் நாங்கள் வட்டக்கச்சிக்கு போகலாம். இப்போ இரணைமடு குளத்திலேருந்து பக்கத்தில் இருக்க பாதையினூடாக வட்டக்கச்சிக்கு போகிற பாதையில் தான் வந்து நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குளத்தின் பண்டுக்கு பின்னால் இருக்கும். இந்த இடத்துல அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டு மாசடையும் நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்குது. இது தற்போது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிக்கொண்டு வந்திருக்கும். இந்த இடத்துல இவ்வாறு குப்பைகள் கொட்டப்படுவது உண்மையிலே வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்கின்றது. தற்போதைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இவ்வாறான முக்கியமான குளம் அருகில் இப்படி குப்பைகள் கொட்டி கிடப்பது உண்மையிலே இதை மாற்ற வேண்டிய கடமை முக்கிய அதிகாரிகளுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக இதனை பார்க்குறவங்க கட்டாயம் இது தொடர்பான விடயங்களை எடுத்துரைங்க. இதை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு என்பதை கூறிக்கொண்டு இதையும் இந்த காணொலியில் இணைத்திருக்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், போத்தலோடுகளாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், பொலித்தீன், எல்லா வீட்டு கழிவுகள்லேருந்து எல்லாம் இந்த இடத்துல கொட்டப்பட்டு கிடக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரியா பேக்குகளால் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க. அதிக அளவிலான பிளாஸ்டிக் போத்தல், கண்ணாடி போத்தல்கள் எல்லாம் இந்த இடத்துல மாசடையும் வகையில் காணப்படுது.
இனி மழை காலம் ஆரம்பிச்சிட்டது. அப்போ இந்த இடம்லாம் வெள்ளம் போடும். வெள்ளம் போட்டால் இந்த இடத்துல இருக்க குப்பைகள் எல்லாம் அடித்து பயிர் நிலங்களுக்கு தான் போய் சேரும். உடனே இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்னும் இந்த இடம் குப்பை கொட்டும் இடமாக மாறி வரும்.